வணக்கம். தினமடை செய்திகள். நவராத்திரி விழாவின் முக்கிய நிகழ்வான கன்னி பெண்களுக்கு பூஜையும் மற்றும் சுமங்கலி பூஜையும் நடைபெற்றது. இதில் ஆயிரக்கணக்கான பெண்கள் கலந்து கொண்டனர். அறம் வளர்த்த நாயகி நாகரீஸ்வரர் கோவிலில் புரட்டாசி நவராத்திரி விழாவை முன்னிட்டு திருமணம் ஆகாத 108 கன்னி பெண்களுக்கு விரைவில் திருமணம் நடக்க வேண்டியும் மற்றும் மங்கல்ய பலம் அதிகரிப்பதாக திருமணமாகாத பெண்களுக்கு சுமங்கலி பூஜையும் நடத்தப்படுவது வழக்கம். அந்த வகையில் நவராத்திரி விழாவை முன்னிட்டு இரவில் கொள்ளு மண்டப உற்சவ அம்பாளுக்கு சோடச மகா தீபாதரணை மற்றும் மந்திர புஷ்பம் சதுர்வேத திருமுறை பாராயணங்கள் நடைபெற்றன. நவராத்திரி விழாவில் அம்மன் சரஸ்வதி அலங்காரத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்தார். இந்த பூஜையில் பங்கேற்ற 108 கன்னி பெண்கள் மற்றும் சுமங்கலி பெண்களுக்கு புடவை உள்ளிட்ட பிரசாதம் வழங்கப்பட்டது. இதேபோல மாணவ மாணவியர்களுக்கு சரஸ்வதி பூஜை செய்யப்பட்ட நோட்டுகள் வழங்கப்பட்டது. இந்த பூஜையில் சுற்று வட்டாரத்தில் இருந்து ஆயிரக்கணக்கான பெண்கள் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் விழாவிற்கான ஏற்பாடுகளை பண்புலி திருமலை குமாரசுவாமி திருக்கோவில் அறங்காவலர்கள் குழு தலைவர் அருணாச்சலம், கோவில் உதவி ஆணையர் கோமதி, தலைமை எழுத்தார் லட்சுமணன், வீரபாகு பட்டார் திருக்கோவில் பணியாளர்கள் மற்றும் விழா குழுவினர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். தினமடை செய்திகளுக்காக தென்காசி செய்தியாளர் மகேந்திரகுமார். மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான செய்திகளை தெரிந்து கொள்ள நமது தினமடை சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை ஐகான் பண்ணிக்கோங்க.